சகோதரர்களே, ஒண்ட மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்கள். உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் உம்மாட துவா இல்லையா, வாப்பாட துவா இல்லையா, உம்மா உங்களை மன்னிக்கலையா, வாப்பா உங்களை மன்னிக்கலையா, நீங்க மவுத் வரைக்கும் காபத்துல்லாவுடைய திரைச்சீலையை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் உங்களை மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. தாய் யார மன்னிக்கலையோ அல்லாஹ் அவனை மன்னிக்கவே மாட்டான். தாய் விபச்சாரியாக இருந்தாலும் தாயோடு பேசாம இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஒன்றை மட்டும் சொல்லவா, எல்லாருக்கும் தூக்க மஸ்ட், போகணும், நேரத்தோட எழும்பணும், கியாமுல்லைலுக்கு வரணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகியோட வாழ்ந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஹதீஜா நாயகி எப்படியான மனைவி, எப்படியான மனைவி. முழு உலகமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எதிர்த்த நேரத்தில் ஹதீஜா நாயகி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கை கொடுத்தவர். யா ரசூலல்லாஹ், வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கேவலப்படுத்த மாட்டார். யா ரசூலல்லாஹ், யார் எதிர்க்கட்டும், உங்களை நான் நம்புறேன், நான் இஸ்லாத்துக்கு வாரேன். ஹதீஜா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் வரைக்கும் ஹதீஜா நாயகிய மறக்கல. ஒரு ஹதீஜா மௌத்தா போனதுக்கு பகரமாக மனைவி அல்லாஹ் தஆலா எத்தனை மனைவியை கொடுத்தான், எத்தனை மனைவியை கொடுத்தான்? 10 மனைவிமார கொடுத்தான் அல்லாஹ். 10 எப்படியானாக்கள்? ஐடியல் முஸ்லிமா, ஆயிஷா, சௌதா, ஹப்ஸா, சஃபியா, மைமூனா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ், ஸைனப் பின்த் குஸைமா, உம்மு சலமா, உம்மு ஹபீபா, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். 10 மனைவிமாரை அல்லாஹ் கொடுத்தான். எங்களுடைய தாய்மாரை அல்லாஹ் கொடுத்தான் ஒரு ஹதீஜாக்கு பகரமாக. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசுல பெத்த தாயை இழந்தார்கள். 6 வயசுல உம்மா ஆமினாவை இழந்தாங்க. 63 வயசுல மௌத்தா போனாங்க ரசூலுல்லாஹ். 6 வயதில் இழந்த தாய்க்கு பகரமாக 63 வயசு வரைக்கும் ஒரு உம்மா கிடைக்கலையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியை இழந்தால் மனைவி எடுக்கலாம் சகோதரர்களே, தாயை இழந்தால் தாய் கியாமத் நாள் வரைக்கும் கிடைக்காது.